பாருங்கள், இந்த வெண்டைக்காயை இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த வெண்டைக்காய் பொரியலை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணுவேன். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன், இவ்வளோதான் ஊற்றுறேன். இதை நான் ஏர் ஃப்ரையரில் கூட, பட் இன்றைக்கி கடாயில் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையரில் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், கடுகு போடணும், அப்புறம் உளுத்தம்பருப்பு. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த கடாய் கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் போட்டிருக்கிறேன். அது வெடிக்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா, ஏன்னா இதில் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போடாமல் தான் செய்வேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சீரகம் கூட போட்டுக்கலாம். சீரகம் போட்டோம்னா கொஞ்சம் பிடிக்கும். நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஹையாக வச்சுருக்கிறேன், ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ வெண்டைக்காயை அப்படியே போடுறேன். இப்போ ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு வெண்டைக்காயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றுறதில்ல, இது அப்படியே இதுலேயே நல்லா வெந்துடணும். அப்புறம் தான் மிளகாய் பொடி உப்பெல்லாம் போவேன்னா இது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாகும். அதை பார்த்துட்டு தான் நம்ம உப்பு போடணும். சரிங்களா? இப்போயே உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு உப்பு ஜாஸ்தி ஆகிடும். மூடி வச்சு ஸ்லோவில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் டீட்டெயிலாக. என்ன மிதந்துருச்சு பாருங்க, நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா எங்கள் அக்கா அனுப்பணும்னு சொல்லுவாங்களா, அதில் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் கலந்துட்டுருக்கோம். அதனால் சிக்கன் 65 மசாலா போட்டுட்டு, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுட்டு தான் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, சாப்பிட முடியாது. அதனால் போட்டுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் கலந்து தான் சிக்கன் 65 எல்லாம் இருக்கும். அவ்வளோதான். இதை ஸ்லோவாக வச்சுட்டு, நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, ஸ்லோவாக வைக்கணும், ஆஃப் பண்ணணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் பண்ணணும். அப்படி பண்ணோம்னாவே நம்மளுக்கு மொறுன்னு வந்துடும். இதுக்கு எண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மொறுன்னு வரும். எண்ணெயெல்லாம் இதுக்கு ஊற்றவே மாட்டேன். என்னடா சும்மா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி மொறுன்னு செய்கிறாங்களான்னு இல்லவே இல்லை. அப்போ ஊற்றின எண்ணெய் தான். ஆனால் பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இதுக்கு மேலே தட்டம் போட்டு மூடக்கூடாது. அவ்வளோதான். இது வேணால் நீங்கள் இப்போ வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு சரியில்லைன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். பட் இது இன்னும் சுரும்பும். எனக்கு அடியில் அப்படி பிடிக்குதா, அதுதான் இரும்பு கடாயில் பண்ணுறது. அவ்வளோதான். நல்லாயிருக்கும். இது மொறுன்னு ஆனோடனே இதுக்கு இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு இது செய்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு இது ரசம். பாருங்கள், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட ஆஃப் பண்ணல, ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஸ்லோ பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், சுருண்டு வந்துடுச்சு. ரொம்ப மொறுன்னு வராது, ஆறுனா தான் கொஞ்சம் மொறுன்னு வரும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அந்த சூட்லேயே அந்த கடாயிலே வச்சுடுவேன். இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேம் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுட்டேன். ஹை ஃப்ளேம் பண்ணிட்டேன், ஸ்லோவில் வைக்கல, இன்னும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்குது. பாருங்கள், நல்லா இது ஹை ஃப்ளேம் வச்சுட்டா கலந்துக்கிட்டே இருக்கணும், எல்லாம் தீஞ்சு போயிடும் இல்லையா. கடைசி இதாக இருக்குது இல்லை. அவ்வளோதான். இதுதான் என் ப்ராடக்ட். இதுதான்
இதை வந்து கடாயிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு ஆகிடும், அந்த சூட்லேயே முறுமுறுன்னு ஆகிடும். இது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கார்ன்ஃப்ளவரில் நினச்சி அப்படியே உள்ள எண்ணெயில் போட்டு தேவிலாம் எடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்துட்டு அப்படியே எண்ணெயில் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படியே விட்டு விட்டு டீப் ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால இதுவே எண்ணெய் ஜாஸ்தி தான் ஆயிடுச்சு பாருங்கள். நான் போட்ட எண்ணெய் தான், அதுக்கு மேலே எண்ணெயே போடல. இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே இங்கே வச்சுதான், இப்படி வச்சுட்டு பாருங்கள். அந்த இதுக்கு சிக்கன் மசாலாவுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா கூட வெறும் மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு, கடல மாவு இருந்தால் கொஞ்சம், எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் இவ்வளோ போட்டு கலந்துட்டு அப்புறமே எண்ணெயில் போட்டிங்கன்னா இதே மாதிரி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.